கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இன்னைக்கு குடும்பத்தை பிரிக்கிற சக்திகள் பெருகிடுச்சு. பத்தி எரியுது இன்னைக்கு. தாய் தந்தைக்கான அன்பு, பிள்ளைகளுக்கான அன்பு ஒரு குருட்டு அன்பு. பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற போது இங்கிட்ட தாய் தந்தை, இங்கிட்ட தாய் தந்தை ரெண்டு பேரும் போராடுறாங்க. எதுக்கு? பிள்ளைகளை சேர்த்து வைக்க இல்லை, பிள்ளைகளை பிரிக்கிறதுக்கு. கடவுள் சொல்லிட்டாரு சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டாரு. அப்புறமா கடைசியாக சேர்த்து வச்சுட்டோம். எப்படி சேர்த்து வச்சோம்? இந்த ரெண்டு ஆயப்பனையும் வெளியில் விரட்டணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு தனித்தனியாக பேசினேன். பாரு, உன் மேலே எவ்வளோ அன்பு புருஷனுக்கு அப்படின்னு ஒரு உண்மையை சொன்ன உடனே தான் புரிஞ்சுது, கண்ணு திறக்குது. இந்த தாய் தந்தை உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? இல்லை, அதெல்லாம் பேச்செல்லாம் வேணாம் பார்த்தா, இனிமேல் பேசி என்ன கிடக்குது? என் பிள்ளைய நான் வாழ வைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? டேர்ம் புரியுதா? ஒரு நல்ல பையன் கையில் பிடிச்சி என் பொண்ணை கொடுக்கணும், நல்ல பொண்ணுக்கிட்ட என் பையனை கொடுக்கணும், அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும்னு அவங்க சொன்னால் அது உடல் சார்ந்த ஒன்றிப்பிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த தந்தைக்கு பைபிளும் தெரியல, அறிவு இருக்குது, ஆனால் அறிவு தெளிவு இல்லை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம சப்போர்ட் பண்ணணும். சாக போகிற மாதிரி பிள்ளைய அடிக்கிறான். வேதனை இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம நடுவில் நிற்கவே கூடாது. கடவுளுடைய திட்டத்தை கெடுக்கக்கூடாது.